அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். ஜெய்குரு. சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நேற்று நம்ம தன்வீதிக்கு தானே கர்த்தா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விஷயத்த நேற்று நம்ம பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்வோம். இதில் என்ன போட்டிருக்காருன்னா, சாமி நேற்று ஏழையா ஒருத்தன் ஏன் பிறக்கிறான், அவனோட இச்சையினால அவனுக்கு என்னெல்லாம் ஏற்படுதுன்னு சாமி நமக்கு ஒரு புரிதல் கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு சிறு வயதுல ஏன் மரணம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்றாரு. என்ன அப்படின்னா, சிறு வயதுல சிலர் மரணம் அடைஞ்சிடுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஏன் மரணம் அடைகிறாங்க, அவங்கெல்லாம் மரணத்தை விரும்பினவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆமா, தன்னோட நிலைமையில யார் ஒருத்தன் திருப்தி கொள்ளாம சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்ற வேண்டும், எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்னு யார் ஒருத்தன் அந்த வாழ்க்கையை வெறுத்து சாடிட்டே இருக்காங்களோ அவங்க சீக்கிரமாகவே இந்த உடலில் இல்லாமல் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சாமி நமக்கு சொல்கிறார். ஒரு இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறார். என்னென்னா, ஒரு கிறிஸ்துவ மதத்தில் அந்த சர்ச்சில் போதனை செய்கிறதுக்கு வாழ்நாளையே அர்ப்பணம் பண்ண, மத பிரச்சாரத்துக்கு அர்ப்பணம் பண்ண ஒருத்தர் இருக்கிறாராமா. அவர் தன்னோட வாழ்நாளை முழுவதையும் அந்த மதத்து கொள்கைக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாராமா. இப்படி ஊக்கத்தோடு வேலை செஞ்சுட்டு வர்றாராமா. ஆனால் அந்த இளமை பருவத்திலையும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்னாச்சாமா, அவரோட மனசு பல பல இடத்துலையும் மாறி மாறி போய் மனசு ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் கவன சிதறல் ஆயிடுச்சாமா. இப்போ என்ன பண்ணுவாராமா, வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருப்பாராமா, ஆனால் மனசு இன்னொரு பந்தத்தில் வச்சுருப்பாராமா. கல்யாணம் குடும்பம் ஆசை இந்த பந்தத்தை வச்சுருப்பாராமா. அப்போது கடைசியில் அவருக்கு மரணம் அடைஞ்சு அவர் இறந்துடவும் செஞ்சிடறாராமா. அப்போ இதில் சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவரோட விதியை இவரே தான் நிர்ணயம் பண்ணார். இவரே தான் மத ஆசிரியர் ஆகணும்னு கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை 4 மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு இவர் தான் அந்த கொள்கைக்குள்ளார வந்தார். இவரே தான் சலனப்பட்டார், இவரே தான் அந்த வாழ்க்கையை வந்துட்டார். கடைசியில் அந்த மரணத்தை இவரே தான் இயங்கினார், அந்த மரணத்தை இவரே தான் பெற்றுக்கிட்டார். இவரோட விதியை இவரே தான் நிர்ணயம் பண்ணாரு. அதே மாதிரி நம்மளோட விதியை நம்மளே நிர்ணயம் பண்றதா சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் நமக்கு சொல்றாரு. இதே மாதிரி ஒரு வகுப்பு மேடையில நம்ம ஏறி பேசுறோம் அப்படின்னா, ஒரு இச்சை ஒரு பக்கம், நம்ம தேகம் ஒரு பக்கம் இல்லாம எதை நினைக்கிறோமோ அதைய தைரியமா பேசணும்னு சாமி நமக்கு சொல்றாரு. ஆனால் ஒரு இச்சையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இச்சைங்கிறது அந்த விஷயத்தில் திருப்தி அடைகிறது கிடையாது. இன்னொரு ஆசையை நோக்கி அது பயணமாயிட்டே தான் போகுது. இந்த மாதிரி இந்திரியத்துக்கு நம்ம அடிமையாகாமல், மற்றொரு இச்சை மீது நம்ம செல்லாமல், ஒரு இச்சையை நம்ம இப்போ பூர்த்தி செய்யாமல் நம்ம இருதயத்தை நம்ம பரிசுத்தம் செஞ்சுட்டே போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த விதிக்கு நம்ம எஜமானனாகி நம்ம அந்த விதியை ஜெயிச்சிடுறோம். ஆனால் அப்படி நம்ம செய்யாமல், நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தாமல், நம்ம ஆத்ம தர்ம வழியில் போகாமல், நம்ம இந்த இச்சையை தீர்த்தி பண்ணணும், இந்த இச்சைகளை பூர்த்தி செய்யணும், தனவானா வாழணும், இல்லை உணவு உட்கொள்ளணும், இந்த செல்வத்தோடு வாழணும், அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போல அபிமானத்தோட அந்த இச்சைகளை பூர்த்தி செய்ய நம்ம ஓடணும் அப்படின்னா அதோட இன்ப துன்பங்களை நம்ம அனுபவிச்சு இந்த வாழ்க்கையில நரக வியவஸ்தையை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதை மாத்துறதுக்கு யாருனாலே முடியாது அப்படிங்கிறத சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இந்த இடத்துல இந்த உதாரணத்தின் மூலியமாக நமக்கு சொல்லியிருந்தார். நாளைக்கு இந்த தன்வீதிக்கு தானே ஒதுக்கிறதால 4வது உதாரணத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.